நான் இந்த இடத்தை விட்டு நான் போயிடுறேன். Or otherwise, if you are a living God, if you are a genuine God, let me overcome the works of the devil. Let me overcome the demonic works, and I should overcome them. That was my prayer. ஆண்டவரே, நீங்க தான் பெரியவர் என்று சொன்னா நான் இதே இடத்துல ஊழியம் செய்யணும். இந்த இடத்துல என் ஊழியத்தை அடைப்பதற்கான அந்த பிசாசின் முயற்சிகளை முற்றிலும் நான் அழிச்சு இதே இடத்துல நான் ஊழியம் செய்யணும். இப்ப எனக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று, எனக்கு எதிராக எழும்பி இருக்கிற அந்த பிசாசின் ஆயுதங்கள். 2வது, நானாகவே தோல்வி அடைந்து விட்டேன் என்று ஊரை விட்டு ஓடுறேன். ஆனா எனக்கு மனம் இல்லை. எனக்கு கிடைத்த, இயேசுவுக்கு கிடைத்த ஒரே வாய்ப்பை போல ஜெபிப்பது ஒன்றுதான் என்னுடைய கரத்திலே எனக்கு கிடைத்திருக்கிற ஒரே வழி. இயேசுவானவரை இன்றைக்கு பிசாசனுடைய கரத்துல கொண்டு போய் ஆவியானவர் கொடுத்துட்டு ஒண்ணுமே சொல்லல, அவர் பாட்டுக்கு வந்து விட்டார். இப்ப இயேசுவுக்கு பிசாசை எப்படி ஆயினும் ஜெயித்து அந்த இடத்துல இருந்து வெளியே வந்தார். அவருக்கு வாழ்வு, அவருக்கு ஊழியம், அவருக்கு ஒரு மகிமையான ஸ்தானம். அந்த இடத்துல அவருக்கு அந்த வழிமுறை தெரியவில்லை என்று சொன்னால் அத்தோடு அவருடைய லைஃப் க்ளோஸ். இதுதான் அவருடைய லைஃப்ல அந்த சூழ்நிலை. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலையும் இன்றைக்கு நன்றாய் நம்ம இன்றைக்கு நான் சொல்ல விரும்புகிற ஒரு காரியம், நம்முடைய வாழ்க்கையில whenever we kneel down, நம்முடைய வாழ்க்கையில நாம் முழங்கால் படியிட்டு, அல்லது இன்றைக்கு அருமையான ஐயாமார்கள் ஆராதிக்கும் பொழுது நீங்க கையை காலை ஆட்டி நல்லா ஆடி பாடி தேவனை ஆராதித்து நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு கேட்டா, நாங்கள் தேவ பிரசன்னத்தை இன்றைக்கு நன்றாய் அனுபவித்தோம். அல்லது பாஸ்டர் பிரசங்கிக்கும் பொழுது நம்ம சொல்லுகிற ஒரு வார்த்தை, பாஸ்டர் பிரசங்கிக்கும் பொழுது அப்படியே ஒரு தேவ மகிமை சபையில இறங்கி வந்ததுன்னு நம்ம சொல்லுகிறோம். நம்ம அடிக்கடி நம்ம நினைக்கிறோம், நம்ம பேசிக்கொள்ளுகிறோம். ஆனா நமக்கு தேவனை அறிகிற அறிவு இருக்கிற அளவிற்கு நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். சாத்தானுடைய காரியங்களை அறிகிற அறிவு ஒரு மனிதனுக்கு இருந்தால்தான் அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில வெற்றி பெற்றவனாக மாற முடியும். அந்த இயேசுவுக்கு சாத்தானை ஜெயம் கொள்ளுகிற அல்லது சாத்தானை ஜெயிக்கிற அல்லது சாத்தானை உணர்கிற ஒரு அறிவு இயேசுவுக்கு இல்லை என்று சொன்னால் அவரால் ஜெயித்திருக்க முடியாது. இப்ப யோபுவனுடைய வாழ்க்கையை கவனித்துக் கொள்ளுங்க. அவனுடைய வாழ்க்கையில ஒரே சமயத்துல அடுத்தடுத்த மரணங்கள் வந்தது. நல்ல கவனிங்க, அடுத்தடுத்த மரணங்கள், ஒன் ஆஃப்டர் அனதர். இந்த மரணங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. He was silent. அவனுக்கு ஒண்ணுமே புரியல. Why this is happening in my life? இது என் வாழ்க்கையில ஏன் நடக்கிறது? அடுத்தது, in his business side he was facing loss. அவனுடைய பிசினஸ்ல, வியாபாரத்துல தொடர்ந்தேர்ச்சியான தோல்விகளும் இழப்புகளும் நஷ்டங்களையும் அவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். புரியவே இல்லை, எதுவுமே புரியல. ஆனா இன்டைரக்டா என்ன நடக்கிறது என்று சொன்னால், இத்தனை இழப்புகளுக்கு பின்னாலும் இத்தனை மரணங்களுக்கு பின்னாலும் அந்த இடத்திலே நாம் அறிந்திருக்கிறோம். நீங்க வேதத்தை அறிந்தவங்க, பிசாசானவன் இருப்பதை யோபனுக்கு தெரியல, யோபுக்கு புரியல. அப்ப அவன் என்ன பண்றான், குழம்பிக்கிட்டு அப்படியே நிக்கிறான். ஆண்டவரே வாட் இஸ் நெக்ஸ்ட்? ஆண்டவர்கிட்ட தான் கேட்கிறான், ஆண்டவரே வாட் இஸ் நெக்ஸ்ட்? எப்பா நான் பிசாசு கீழே உன்னை கொடுத்துட்டேன், இப்ப வாட் இஸ் நெக்ஸ்ட்னு கேட்டீங்கன்னா அது அவன் தான் முடிவு பண்ணுவான். அடுத்த லாஸ் எங்க? வீடுகள் எல்லாம் இடிந்து விழ போகிறது, உன் பிள்ளைகள் எல்லாம் ஒரே நாட்டை மறிக்க போகிறார்கள், நீ எல்லாவற்றையும் இழக்க போகிறாய், நீ எல்லாவற்றிலும் நீ உன்னுடைய பலனை எல்லாம் இழந்து நீ நோயாளியாக மாற போகிறாய். இவனுக்கு இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறார் என்று அவனால் புரிந்து கொள்ள முடியாததுனால அப்படியே தோல்வியில துவண்டு கர்த்தரை சபிக்க ஆரம்பிக்கிறான், கர்த்தரை குற்றம் சொல்ல ஆரம்பிக்கிறான், கர்த்தரை குறை சொல்ல ஆரம்பித்து பின்பா ஒரு என்ன சொல்றதுன்னா, தேவனிடத்திலே தன்னுடைய வேதனையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறான். ஆண்டவரே, என் வாழ்க்கையில இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு எனக்கு புரியல. கடந்த வாரத்துல நான் வரும் பொழுது நான் ஒரு காரியத்தை சொன்னேன். இஃப் எனிதிங் occurs very often in our life, நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு தீமையான காரியங்கள் வாழ்க்கையில தொடர்ந்தேச்சையாய் சம்பவிக்கும் அப்படின்னா அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்கு பின்பாக சத்துருதான் இந்த காரியத்தை செய்கிறான் என்பதை உணர்ந்து ஜெபிங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் ஒரு குடும்பத்துல தொடர்ந்து 3 மரணங்கள், ஒரே குடும்பத்துல
ஒரு வித்தின் 3 months ஒரு 50லிருந்து 60 வயசுக்குள்ளார 3 மரணங்களை அந்த குடும்பம் சந்தித்தது. அப்பதான் அந்த இடத்துல நின்று, ஆண்டவரே, இந்த குடும்பத்துல அவ்வளவு ஊழியத்தை தாங்கின ஒரு குடும்பம், ஊழியத்தை ஆதரித்த ஒரு குடும்பம், இந்த குடும்பத்துல இவ்வளவு பெரிய இழப்புனா அவர்களால் அந்த இழப்பின் நேரத்துல வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படிங்கிறத தேவன் அந்த இடத்துல பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு